மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சுகர் குறைக்கிறதுக்கு டயட் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். என்னங்க டயட் சாப்பிடுறது மேம், டயட் சார்ட் கொடுங்க, டயட் சார்ட் கொடுங்க. ஸோ கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு முக்கியமாக இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் குறையவே இல்லை அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னு சொல்றது நம்ம முந்தின நாள் அல்லது இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவை அடிப்படையாக வைத்து நமக்கு ஏர்லி மார்னிங்ல ஃபாஸ்டிங்ல நமக்கு சுகர் லெவல் காட்டுது. ஸோ இதை பேசிக்கா நம்ம குறைக்கணும். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு இந்த HbA1c லெவல் அதிகமாயிடுச்சுங்க, என்னங்க பண்றது அப்படின்ற ஒரு டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த HbA1c லெவல் குறைக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறிகள் நிறைய சாப்பிடுறது. பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 to 500 கிராம், அரை கிலோ அளவுக்கு 3 வேளையும் சேர்த்து காய்கறிகளை சாப்பிடணும். இந்த மாதிரி காலை மதியம் இரவு 3 வேளையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 400 to 500 கிராம் அளவுக்கு காய்கறி நம்ம உடல்ல சேரணும். அந்த மாதிரி சேரும்பொழுதுதான் சுகர் லெவல் நமக்கு குறையும். ஸோ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை ஃபைபர், சால்யூபிள் ஃபைபர் வெஜிடபிள்ஸ்ல இருக்கிறதுனால ஈஸியா டைஜஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்சுலின் செக்ரீஷனை அதிகரிக்கிறதுக்கு காய்கறிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய பேசிக் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ன பண்ணும்னா சுகர்னால அதிகமா நரம்புகள் பாதிப்பு ஏற்படாமல் நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியது. அதிகமா கால் பாத எரிச்சல் இருக்கு, ரொம்ப தாகம் இருக்கு, நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, வாயில ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கு, உடல் சோர்வு, சுகர் லெவல் குறையல, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காய்கறிகள் ரொம்ப முக்கியம். கிழங்கு வகைகள் அனைத்தையுமே சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லைங்க நான் கிழங்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த கிழங்கு பிடிக்கும், கொஞ்ச நாளைக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் கிழங்கு வகைகள் எதுவும் சாப்பிட வேண்டாம். முக்கியமா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 வகையான காய்கறிகளை பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதுவும் சுகர் இருக்கக்கூடியவங்க கட்டாயம் இப்ப நான் சொல்லக்கூடிய காய்கறிகளை வெஜிடபிள்ஸ ஒரு நாளைக்கு தவறாமல் 300 கிராம் அது தவறாமல் நம்ம சாப்பிடும் பொழுது உடல்ல சுகர் லெவல் குறையும். ஸோ இது மேல் ஆர் ஃபீமேல் போத் 2 பேருக்குமே, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இது கண்டிப்பா நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது கோவக்காய். ஸோ நம்பர் 1 அப்படின்னு சொன்னா கோவக்காய் பலருக்குமே பிடிச்சது. கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணி மசாலாலாம் ஆட் பண்ணி நிறைய ஆயில் போட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால எந்த பிரயோஜனமே நம்ம உடலுக்கு இருக்காது. சாப்பிட்றதுக்கு ஓகே, டேஸ்டியா இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க. சுகர் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. கோவக்காயை பொறுத்த வரைக்கும் கூட்டு மாதிரி செய்து நல்லா வேக வைத்து கொஞ்சமா தேங்காய் சேர்த்து கூட சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல கோவக்காயோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். இதுலயுமே இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, கோவை இலை இருக்கு இல்லைங்களா, கிடைச்சதுன்னா கிராமப்புறங்கள்லாம் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். வயலோரங்கள்லாம் கொடி மாதிரி நமக்கு படர்ந்திருக்கும். கோவை இலைய ஒரு கைப்பிடி அளவு தினம்தோறும் கஷாயம் வைத்து குடிக்கும் போதும் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கோவைக்காய் மட்டும் கிடையாது, கோவை இலை பொதுவாகவே இந்த கொடி வகைகள்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது என்னென்னன்றதும் நான் சொல்றேன். அப்போ கோவக்காய், கோவை இலை கிடைச்சா தாராளமாக சாப்பிடுங்க. தினம்தோறுமும் இல்ல வாரத்துக்கு 3-4 முறையோ கோவக்காய் நமக்கு ரொம்ப சிறந்தது. சரி, அதற்கு அடுத்தது பலரும் இந்த காயை பார்த்தோன்னே இது வேண்டாம் அப்படின்ட்டு முகத்தை திருப்பிப்போம், கொத்தவரங்காய். ஸோ இந்த கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் அதிகமான கால்சியம், இரும்பு சத்து, எலும்பு தேய்மானம் இல்லாமல் நம்மளை காப்பாற்றக்கூடியது. முக்கியமாக நமக்கு பிளட் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க, எனக்கு குறையவே இல்லை, சுகர் லெவல் குறையலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொத்தவரங்காய் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ கொத்தவரங்காய் ரொம்ப பித்தமாச்சே, இதை வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தானே நம்ம யூஸ் பண்ணணும். எல்லோருக்கும் அப்படில கொத்தவரங்காய் ரொம்ப முத்தாமல் இருக்கக்கூடியது. ஸோ பிஞ்சாக இருக்கக்கூடிய கொத்தவரங்காயை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். கொத்தவரங்காய் பிஞ்சாக இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தினா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி தினந்தோறும் கொத்தவரங்காய் ஜூஸ் குடிக்கும் பொழுது நமக்கு உடல்ல நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஸோ ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருந்தா அவங்க மட்டும் தவிர்த்துக்கோங்க. சுகர் இருக்கு, எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கு, பிளட் பியூரிஃபை பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொத்தவரங்காய் ஜூஸ் தினந்தோறும் ஒரு 100 to 200 ml வரைக்கும் இதை குடிச்சிக்கலாம்.
அடுத்து முக்கியமான காய்கறி அப்படின்னு பார்த்தோம்னா நூக்கோல். ஸோ இது அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரக்கூடியவங்களுக்கு சுகர் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ நூக்கோல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா பருப்பு சேர்த்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நூக்கோல் ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறி வகை. அதுக்கப்புறம் சௌச்சௌ. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் குறையாம இருந்துகிட்டே இருக்கா, நீங்க வருத்தப்படாதீங்க, அதை குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு காய் தான் சௌச்சௌ. சுகர் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ, நீர்க்கடுப்பு, ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதை சரி செய்யறதுக்கு தான் நமக்கு இந்த சௌச்சௌ இருக்கு. ஸோ இப்போ நூக்கோல், சௌச்சௌ இது ரெண்டுமே நமக்கு முக்கியமான ஒரு காய்கறிகள். சொன்னா கிட்னி டேமேஜ் வராமல், ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்னி சீக்கிரமா நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த 2 காய்கறியும் பயன்படுது. அடுத்தது முக்கியமா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சுகர் இருக்கா, இதுதாங்க பாவக்காய். ஸோ அந்த பாவக்காய் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், டெய்லி நான் பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், நான் பாவக்காய் அடிக்கடி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த காட்டு பாவக்காய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நீங்க பயன்படுத்தும் பொழுது அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமா நமக்கு சுகர் குறைய ஆரம்பிச்சிடும். டெய்லி பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. தினம்தோறும் பாவக்காய் ஜூஸ் குடிச்சோம்னா அசிடிட்டியோ இல்ல அல்சர், ஸ்டொமக் அல்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாவக்காயை நம்ம சமைத்து சாப்பிடலாம். இதுவுமே ஃப்ரை பண்ணி, டீப் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு அதிகமான பாதிப்பை தரும். இல்லைன்னா இரவு நேரத்துல இந்த பாவக்காய் 2 பாவக்காய் எடுத்தோம்னா சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி தண்ணீர்ல போட்டுட்டு, தண்ணீர்ல அது இரவு முழுவதும் அப்படியே ஊறட்டும். இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், முடிஞ்சா இதனோட 2 வெண்டைக்காய் ஸ்லைசஸும் போட்டுட்டு இரவு முழுவதும் இந்த தண்ணீரை அப்படியே விட்டுட்டு காலையில இந்த தண்ணீரை குடிக்கும் போதும் நம்ம உடல்ல சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான ஒரு காய், 6வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காய் அப்படின்னு பார்த்தோம்னா அவரைக்காய். ஸோ கொடி வகையில இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே சுகர் லெவலை குறைக்கும் நம்ம சொன்னோம். அதுவும் பிஞ்சு அவரைக்காய் முக்கியமாக ஒரு காயகற்ப முறை அப்படின்னு சொல்றோம். ஸோ உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை நமக்கு சரி செய்யறதுக்கு நமக்கு அவரைக்காய் பயன்படுது. ஸோ அவரைக்காயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரி, அடுத்ததாக சுகரை குறைக்கணும், நரம்புகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய் ரொம்ப முக்கியம். மறக்காமல் சுண்டைக்காயை பயன்படுத்துங்க. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது, லேசான துவர்ப்பு கசப்பு சுவை இருக்கக்கூடியது. ஸோ சுண்டைக்காய் தவறாமல் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. மறக்காமல் சுண்டைக்காயும் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தோம்னா வெண்டைக்காய். ஸோ இந்த வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான அந்த பிசு பிசுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மியூக்கஸ்ன்னு சொல்றோம். இதையுமே டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். அந்த தன்மை தான், அந்த குழகுழப்பாக இருக்கக்கூடிய தன்மை தான் சுகர் லெவலை குறைச்சி ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கும் முக்கியமாக வெண்டைக்காய் அப்படின்னு சொல்றது பிரெயின் செல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் நல்லா இருக்கும், மேக்ஸ் நல்லா போடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல சுகர் லெவலை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தவறாமல் வெண்டைக்காய், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா கத்திரிக்காய். ஸோ கத்திரி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு கால் பாத எரிச்சல் இருக்கிறவங்க, டயபெட்டிக் ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கத்திரிக்காயை தவறாமல் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காயும் பொறுத்த வரைக்கும் அது கூட்டாகவோ இல்ல அடிக்கடி நம்ம பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போதோ உடல், அதாவது புரோட்டீன் லீக்கேஜ் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு கத்திரிக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு காய் வகையாக இருக்கு. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கை. முருங்கை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் சுகர் லெவலுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலிகளை சரி செய்யறதுக்கும் முருங்கை பயன்படுது. முருங்கைக்காய், முருங்கை விதைகள், முருங்கை விதையோட பொடி நம்ம எடுக்கும் போதும் சுகர்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சரியாகுது. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த பார்த்திருக்கக்கூடிய 10 வகையான காய்கறிகளும் நம்ம சுகர் லெவல் எந்த அளவுல இருந்தாலும் சரி தினம்தோறும் இந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். இப்போ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்பொழுது டைஜஷன் நார்மலா இருக்கிறதுக்கும் சரி,
யூரின் மோஷன் வந்து நமக்கு சரியா ஃப்ரீயா போகல அப்படின்னாலும் சரி இதை நம்ம பாதுகாத்துக்கணும். முக்கியமாக சுகர் இருக்கு அப்படின்னா இதனோட சேர்த்து சாப்பிடக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், ஓமம், இது எல்லாமே சுகரை நமக்கு குறைக்கக்கூடியது. ஸோ இதை வந்து பவுடரா செஞ்சுட்டு வெந்நீர்ல கலந்து நம்ம தினம்தோறும் பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இதோட சேர்ந்து சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆவாரை குடிநீர், தேற்றான்கோட்டை கற்பம். அந்த தேற்றான்கோட்டை கற்பம் நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். சுகர்னால நமக்கு வந்து உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, நரம்புகள் பாதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த தேற்றான்கோட்டை கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த தேற்றான்கோட்டை கற்பம் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது, நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போதும் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். ஸோ தினந்தோறும் எந்த அளவுக்கு நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுக்கிறோம், ஆக்சுவலி நம்ம வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டே இருந்தாலும் இன்சுலின் லெவலை குறைக்கிறதுக்கு நமக்கு காய்கறிகள் ரொம்ப முக்கியம். ஸோ டயட்டை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்பொழுது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். இதனோட நான் சொன்ன மாதிரி ஆவாரை குடிநீரோ இல்லை தேற்றான்கோட்டை கற்பமோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவுல டயட் அப்படின்னு சொல்லும்போது சுகர் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி டயட் எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.